கோமணி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கோமாளி கோமாளி கோமணி 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 கோமாளி ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் அருமையான கூட்டம். எப்படி கூட்டம் பாத்தியா? அடடா அடடா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப தாரு அம்பளாரு முன்னால உட்கார்ந்து கூட அங்கிட்டு பாத்தியா உட்காந்துருக்காளுல. இடம் இல்லையா? இடமெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படியும் 12 மணிக்கு ஒரு 9 மேல 1 மணி நேரம் உருண்டு கீழே வருங்க பாரு. வந்து சேர போகுது. அப்படித்தான் உட்காந்துருக்கா. மலைக்கு மேல உட்காந்துருக்க மாதிரி. ஆமா மலைக்கு மேல இப்ப நல்லா தான் இருக்கு அந்த மண்ணுக்கு. சரி முந்தா நேத்து இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு பொம்பளை ஆளு மண்ணு மேல உட்காந்துருந்த ஆளு திடீர்னு பாத்துக்கு 12 மணி இருக்கும் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. எதுக்கு மயக்கம் போட்டு? மண்ணுக்குள்ள தேல் இருக்குமா தெப்பட்டம் இருக்குமா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. உட்காந்துருக்காளு இப்படி வந்து உட்காருங்கக்கா உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா கும்பாசத்துக்கு மண்ணை குமிச்சு டோசரை வச்சு அடிச்சிருப்பாங்க. ஈர மண்ணு. ஆமா சொல்லாங்க அதுக்கு குழு குழுன்னு இருக்கும் சொல்லி தேலு கிடக்கும் தெப்பட்டம் இருக்கும் கொம்பேரி முக்கம் கூட படுத்து கிடக்கா. என்ன பார்த்தாரு நான் சொல்றேன் முடிஞ்சவங்க கீழே இருங்க இல்லைன்னா பேசாம இருங்க. ஆனா அதுல ஒரு அப்பதான் சொல்லுவாரு போடிக்கிட்டு எத்தா தண்டி கொம்பேரி முக்கன்னு 40 வருஷமா கட்டி வீட்டுல வச்சிருக்கேன். அவனை விட அந்த கொம்பேரி முக்கிய மாப்பு குழவன போகுது. ஆமா அதனால நாடகத்தை உட்காந்து பாருங்க. கூட்டம் அருமையான கூட்டம் குறைவில்லாத கூட்டம் நிறைவான கூட்டம். ஐயா அந்த அவரை எழுப்பி விடுங்க ஐயா. என்ன பார்த்தாரு என் மூஞ்சியை பார்த்துட்டு படிக்கணும் கோச்சுறான் அந்த அவரு. ஆனா படுத்து கிடக்கிறாருல பாவம் மண்ணள்ளி விசாரியா வேற மாதிரி தெரியுது. கும்பாபிஷேகம் நடக்கும்போது எழுப்பி விடுங்க. எந்திரிங்க ஐயா எந்திரிங்க எந்திரிங்கய்யா எந்திரிங்க. என்னடா என்ன ஏன்டா எழுப்பணும் அப்படின்னு கேட்கிறாப்புல. எந்திரிச்சுக்கு நான் படுக்கதான் நிம்மதியா தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கா இல்லையா? தூங்குவேன் இல்ல ஏன் என்னைய கிளப்புறேன்? சரி அவர் வாட்டு தூங்கிட்டு விடுங்க. அதனால நல்ல முறையா உட்காந்து நாடகத்தை பாருங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா நம்ம பகுதி இந்த அதவத்தூர் சொல்லவே தேவையில்ல. இதுதான் முத மேடைன்னு நினைக்கிறேன். புது மேடை. ஆமா புது மேடை. இதை விட ஊருக்குள்ள ஒரு மேடை இருக்கும். அங்க எப்பவுமே நாடகம் நடக்கும். அங்கேயும் இதே மாதிரி கூட்டம் இருக்கும். ஐயாக்கதான் முன்னால உட்காந்துருப்பாங்க. இந்த அதவத்தூர் ரொம்ப முக்கியமான பகுதி. எதுன்னு கேட்டீங்கன்னா மரியாதை குறைவில்லாத பகுதி. மரியாதைக்கு ரொம்ப முக்கியமான நிர்வாக. அது போக ஆபாச பேச்சு ஆபாச ஆட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப மரியாதையா நடத்தக்கூடிய ஒரு பகுதி. அந்த வகையில இந்த அதவத்தூர் கிராமத்துக்கு 3வது முறையா நான் வந்திருக்கேன். எனக்காக வாய்ப்பளித்த நமது அதவத்தூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனால அண்ணே இன்னைக்கு நாடகம் அருமையான நாடகம் வள்ளிதரம் நாடகம். இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். என்ன விஷயம்? ஆமா உட்கார்ந்து இருக்க ஆம்பளை ஆளுங்க பாக்குறீங்களோ இல்லையோ பொம்பளை ஆளுங்க பாக்குறீங்களோ இல்லையோ புதுசா கல்யாணமாக போவத ஆக இருக்க ஆண்களும் புதுசா கல்யாணமாக போற பெண்களும் கண்டிப்பா அந்த நாடகத்தை பார்க்கணும். ஆமா ஆமா என் தங்கச்சி எல்லாம் கண்டிப்பா பார்த்து நீங்க எல்லாம் இந்த வள்ளியூர் நாடகத்தை தெரிஞ்சுக்கணும். ஆமா இந்த சும்மா சாதாரண விஷயமா ஒவ்வொரு நாடகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு. இப்ப நீ வள்ளியூர் நாடகத்தை பார்த்தும் போது நான் ஒரு வயலை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி இந்த வள்ளியூர் நாடகம் பார்த்தியா எப்படா இருந்துச்சு அப்படின்னு. சரி அதுல ஒருத்தர் சூப்பரா சொன்னான் பாரு. எப்படி? முருகன் காலத்துல செல்போன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. என்னடா முருகனுக்கும் செல்போனுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு. சும்மா இருங்க நீங்க வேற. அவர் போய் மான தேடி வந்தேன் மயில தேடி வந்தேன் இது தேவையாது. நான்லாம் அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல 2 மெசேஜ் போடுவேன் அடுத்த நாள் அவங்க அம்மாட்ட பேச விட்டுருவாங்க என்ன அப்படின்னு.
அப்ப என்ன இருக்கு, அவன் கண்ணாட்டம் வரும்போது முருகனுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்புறதுல இருக்கா. சரி, இவன் தான் இப்ப இருக்கான்னு இன்னொரு வேலை கூப்பிட்டு ஹரிச்சந்திரா வேணும் தீயத்தூர் நாடகம், அண்ணன் வேலை நாடகம். இதே மாதிரி அவனையும் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி இந்த ஹரிச்சந்திர நாடகம் பாத்தியே, இந்த நாடகத்துல இருந்து உனக்கு என்னடா புரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு அவன் அதை விட அழகா பதில் சொன்னேன். எப்படி? காசு பணம் இல்லைன்னா பொண்டாட்டி உள்ளே அழகு வைக்கலாம் பொறுக்குனே அப்படின்னு. அவன் கண்ணோட்ட அதை பார்த்து பொண்டாட்டி உள்ளே அடகு வைக்கிற மேட்டருக்கு போயிட்டான். சரி, இதுதான் இப்படி இருக்காங்க தொலைஞ்சு போகுது. இந்த மகமாயி நாடகம் ரொம்ப முக்கியமான நாடகம். மகமாயி நாடகம், ஏ அப்பா, சாமி அழைச்சாங்கன்னா ஊர்ல உள்ள பொம்பளை ஆளுகளுக்கு வர்ற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஏ அப்பா, எங்க ஊர் அரளிக்கோட்டையில நாடகம் வச்சா 80 பொம்பளைக்கு சாமி. 80 பொம்பளை. என் பொண்டாட்டிக்கு மாத்திரம் ஊர்ல ஒரு சாமி வரவே இல்லை. ஊருக்கார ஊரா கிளம்பிட்டாங்க. ஏட்டா, ஓம் பொண்டாட்டி தானே காப்பா கட்டி பால் கூட எடுத்துச்சு, எல்லா பொம்பளை ஆளுக்கு வரும், ஓம் பொண்டாட்டி ஏன் சாமி வரல அப்படின்னு. அப்புறம் நான் போய் சொன்னேன், அடியே செல்வி கோச்சுக்கிறாத, ஊர்ல இருக்க ஆள் எல்லாம் தப்பா நினைச்சேன்னு நினைப்பாங்க, லேசா கூட்டத்தோட கூடமா நீ 2 குதிடி அப்படின்னு சொன்னேன். குதிக்க சொன்னதான் நேரம் தாமதம். சரி, எடுவட்ட முண்டா லேசா குதிப்போம்னு பால் குடத்தோட 2 குதிச்சிருக்கா. குதிச்சா கால் அன்னைக்குன்னு பார்த்து உள்பாவோட ஆட்டமா அவுந்து மொட்டை குண்டியோட நின்னதுதான் மிச்சம். கேவலப்பட்டுதான் நம்ம திரும்பணும். பால் கூட என்னாச்சு, பால் கூட அதோட பாலோட சேர்த்து எல்லாம் ஒழுதுருச்சு. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும், ஒவ்வொரு நாடகத்தை பத்தி சொல்லும் போது இந்த மகாமாயி நாடகத்தை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா உண்மையாவே நாடக உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுற நாடகம் சொன்னா இந்த மகமாயி நாடகம் தான். ஏன்னா வலிது நாடகத்துல 2 நிமிஷம் பாடுவோம், 10 நிமிஷம் போயிருவான், அண்ணன் ஒண்ணுக்கு ஒரு தினம் எந்திரிச்சு போயிடும். ஆனா அந்த மகமாயி நாடகத்துல அப்படி கிடையாதுப்பா. ஆரம்பிக்கும் போது போடுற குலவை காலையில காசு வாங்குற வரைக்கும் குலவை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, விடவே மாட்டான். இதுல இதுதான் தெரியாதனமா நான் ஒரு நாடகம் பேசிட்டு, எங்க சிவகங்கை பக்கம் ஒக்கூர்னு ஒரு ஊரு, நாடகத்தை பேசிட்டு எவ்வளவு தம்பி நாடகத்துக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஒரு 50 ரூபா ஆகும்னே அப்படின்னு. நீ கம்மியா கேட்டிருக்கீங்க, 75-80 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க. நீ வேற 50 தான் கேட்டேன், நீ வேற 50 தான் கேட்டேன். அடுத்த வார்த்தை எங்க அம்பளாரு பேசவே இல்லை. காசை வாங்கிக்கிறான் 50 ரூபாய் அவனுக்கு கொடுங்க, எவ்வளவு அட்வான்ஸ் வேணும், 10,000 வாங்கிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. என்ன? இந்த மகமாயி நாடகம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இந்த நாடகத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட நியாயமா தானே இருக்கு. நான் சொன்னேன், ஐயா வள்ளி நாடகத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆகும், ஹரிச்சந்திரால சத்தியகத்தி ஹரிச்சந்திரா அப்படி வருவாங்க. அது மாதிரி இந்த நாடகத்துல நான் இடையில வந்து சாமி அழைப்பேன். ஐயா வாங்க, சாமி அழைப்பேன். சாமி அழைக்கும் போது ஊர்க்காரர்களுக்கு சாமி வந்துட்டா ஊருக்கு பெரிய புண்ணியம் யா அப்படின்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை எங்க ஊர் அம்பலார் கேட்டாரு, சரி தம்பி, சாமி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி வரலைன்னா என்ன பண்றது அப்படின்னாரு. அது நியாயமா தானே, நான் ரோசக்காரனா இல்லையா? அடுத்த வார்த்தை போட்டேன் பாரு, சாமி வரலைன்னா என்னைய செருப்புட்டே அடிங்க அப்படின்னு. அப்புறம் ரோசக்காரன் 50,000 பேசிருக்கேன். அடுத்த வார்த்தை அவரும் கோச்சுக்கல, சரி பரவாயில்லடா நாடகத்துக்கு வந்துருங்கடா அப்படின்ட்டாரு. வண்டி எங்க காரக்குள்ள இருந்து கிளம்பணும், சிவகங்கை ஒக்கூருக்கு போகணும், 86 கிலோமீட்டர் வண்டி. அப்பா வில்லுநாத வண்டியை சொல்லிட்டேன். கரெக்டா 3 மணிக்குள்ள வண்டி எடுத்தாச்சு. மானகிரி தாண்டும் போது மணி 7:45 ஆயிருச்சு. ரைட்டு பரவாயில்ல, 3.5 மணி நேரம் ஓட்டியிருக்காரு, அதுக்கு அது 3 கிலோமீட்டருக்கு. சரி பரவாயில்ல, ஒரு வழியா எப்படியும் ஒக்கூர் கொண்டு போய் சேர்த்துவாரு அப்படின்னு போனா, அண்ணன் மணியை பாக்குறேன், மணி 9 மணி ஆயிருச்சு, மதை வட்டியை தாண்டல. ரைட்டுடா அப்படின்னா வண்டிக்கு புகை கக்க ஆரம்பிச்சிருச்சு. கக்க ஆரம்பிச்சு கிருப்பு கிருப்பு கிருப்புங்குது. ரைட், இன்னைக்கு வண்டி சரியா வராது, வேற வண்டியை பாப்போம்னு உள்ள போய் பார்த்தா ஆரஸ்வதி காட்டுக்கு ஒரு ஜேசிபி கைமரத்தை பிடிக்கிட்டு இருந்தேன். பிடிங்கின வாக்குல அவன்கிட்ட போய், அண்ணன் கோச்சுக்கிறாதிய, நாடகத்துக்கு வந்த நாடகக்காரங்க மத்தியானம் எடுத்த வண்டி ஓட்ட தெரியாத மனுஷன் வயசானவர் ஓட்டினாரு, வண்டி புகை தள்ளுது, எங்களை இந்த ஒக்கூரை ஒன்றை விட்டுருங்க, ஒரு 15 கிலோமீட்டர் அப்படின்னு. அவன் சொன்னான், பாரு இந்த நேரத்துல வண்டி பிடிக்க முடியாது, இந்த ஜேசிபில ஏறி உட்காந்துக்குங்க அப்படின்னா. ஆனா ஜேசிபில எப்படினே அப்படின்னு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பின்னால இருக்க கையில பொட்டி முருதங்கத்தை பூரா வைங்க, முன்னால இருக்க கைய தூக்கிற மொத்த பேர் உட்காந்துக்கங்கடான்ட்டேன். ரைட்டு பரவாயில்ல, நானும் ஏறி உட்காந்துட்டேன். திண்டுக்கல் விஜயகுமார நடுவுல ஓட்டான், களி பெட்டு போட்ட மாதிரி இருக்கு, அந்த ஆளு தட்டி வைத்து வச்சுக்கிட்டு ஏறி உட்காந்துட்டு அடுத்த ஆள் ஒவ்வொரு ஆளா லைனா உட்காந்து ஒரு வழியா வண்டி ஊருக்குள்ள போய் சேரும் போது மணி 10:45. ஊருக்குள்ள போனதும் தப்பு இல்ல, நாடகத்துக்கு வந்ததும் தப்பு இல்ல. எங்களை கூட்டிட்டு போன ஜேசிபி டிரைவர் அந்த முண்டப்ப சும்மா இருக்க கூடாது, ஊருக்குள்ள போனோன்னா அவன் பாசையில கேட்கிறான் பாரு ஊருக்காரர்கிட்ட, அம்முட்ட அருவா சுத்தியோட நிக்கிறேன், வந்தாங்க என்ன மண்டைய போகணும்னு. இவன் இங்க இருந்து போன வாக்குல கேட்கிறானே, நாடகக்காரங்க எல்லாம் கொண்டாந்துட்டேன், எங்கே கொண்டு போய் கொட்டணும் அப்படின்னா. எங்கே கொண்டு கொட்டணுமா? அதுக்கு எங்க ஊர் அம்பலார் சொன்னார், 36 அடியில ஒரு கிணறு ஒண்ணு ரொம்ப நாளா தண்ணி இல்லாம கிடக்குது, அதுக்குள்ள உடனே மொத்தமா கொட்டி விடுறா அப்படின்னு கொண்டு போயிட்டான். கையை அப்படியே தூக்கிட்டு நல்லவேளை நான் தப்பிச்சா முளைச்சோம் எந்திரிச்சு வந்துட்டேன். சரி இதுதான் இப்ப இருக்க நாடகத்தை ஆரம்பிங்கடா, ஆரம்பிச்சோடா அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா மணி 12 மணிக்கு ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு நல்லபடியா பாப்பு டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போயிட்டு அப்பா திண்டுக்கல் விஜயகுமார வெளியில தள்ளி விட்டேன். தள்ளி விட்டா மனுஷன் பட்டைய போட்டுக்கிட்டு வெளியில வந்து கொடுக்குறான் பாரு, அடிவாரா தய அடிவாரா அங்கடி தண்ணி சுற்றி அடிவாரா அடிவாரா தய அடிவாரா
அக்னி கட்டி கொண்டு ஆடிவாரா தெரிவாரா தாயி தெரிவாரா அக்னி கட்டி கொண்டு தெரிவாரா ஆடிவாரா தாயி ஆடிவாரா அப்படின்னு ஆரம்பிச்சதா சுரேஷன். 12 மணிக்கு ஆரம்பிச்ச சாமி தான். ஒரு பக்கம் ஒன்னும் வரவே இல்லை. சரி இப்படித்தான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்க 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 மணி வரைக்கும் சாமியே வரல. சரி ஒரு டாடா ஏசில ஒரு 10 மூடை வந்து இறங்குது. செருப்பு கொண்டாந்து அழகா முன்னால கொட்டிட்டாங்க. கொட்டினா நான் எட்டி பார்த்துட்டு கேட்டேன், என்னையா அப்படி செருப்பா கொட்டுறாங்களே என்ன அப்படின்னு. நீ அட்வான்ஸ் வாங்கும்போது சொன்ன சாமி வரையில என்னை செருப்புட்டே அடிங்கன்னு சொல்லி அதுக்கு தான் கொட்டுறோம், நல்லபடியா அடிய வாங்கிக்க அப்படின்னாரு. கரெக்டா அழைச்சு பார்த்தேன். ஒவ்வொரு ஆளையும் பாக்குறேன். அன்னைக்குன்னு வாரு முருகங்க மாமா அண்ணாத்துறை கை கால் இழுத்துக்கிட்ட மாதிரியே அடிச்சுட்டு கிடக்குறேன். அப்படியே ரெண்டக்கர் ஆல் ரவுண்டு இவன் இல்ல கூத்தலூர் மாரிமுத்து குடுமியோட அப்படியே தலை தொங்கிருச்சு. ரைட்டு பரவாயில்ல. தாளக்காரர் தர்மலிங்கம் இந்த தீப்பெட்டி வெட்டுறேன் அப்படியே விடுக்கிட்டு ரைட்டு முடிச்சுட்டாங்க. பொட்டி கதறவன் அவன் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இப்படியே அவங்கிட்டு கிடக்குறேன். நான் எல்லாம் உத்து பார்த்தேன். இன்னைக்கு 4 உசுறு நம்மளாலதான் பறிவோக போகுது. ரைட்டு பரவாயில்லடானா மணி 6:15 ஆச்சு. சரி பின்னால தப்பிச்சு போயிருன்னு சொல்லி பின்னாலதான் போனேன். 2 பேரும் அருவாளோட நிக்கிறாங்க. வெளியில தப்பிச்சு போனா தள்ளி அருவாட்டே உன்னை வெட்டுவோம்டான்னு. சரி பரவாயில்ல போற உசுறு ஒக்கூர் மேடையிலே போகட்டும் என்னமோ நடக்கட்டும்டான்னு சுத்தி பார்த்துட்டு ஐயா 18ஆம் படி கருப்பாந்தாயா கைய தூக்குனேன். ஒரே ஒரு மனுஷன் அந்த கூட்டத்துல மணி 7:45 அங்க இருந்து மனுஷன் சந்தனத்தை மூஞ்சி ஊரா பூசிக்கிட்டு 2 மாலையை இடையில கோர்த்துக்கிட்டு அங்க இருந்து வந்தான் பாரு மனுஷன். ஆடி வந்தா திங்கு 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 திங்குன்னு ஓடி வந்து ஏ கரகத்தை தூக்கி வச்சு ஆடுனா டே அப்பா அந்த ஊர்க்காரர்களுக்கு பூரா சாமி வந்துருச்சு. ஒரே ஒருத்தனுக்கு ஆம்பளைக்கு சாமி வருதுடா. நம்ம கிராமம் 30 விளையும்டா மழை அடிச்சு ஊத்துதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுன காசு 50,000க்கு 40,000 கொடுத்து தம்பி இந்தாங்கடா 1500 இருக்கு போற வழியில நாடகாரமான தண்ணி மண்ணி சாப்பிடுங்கடா அப்படின்னு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு பின்னால வந்து எண்ணெயை தொட்டு அழிச்சேன். அழிக்கும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு பேருக்கு சாமி அழைச்சமே இந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம் வந்துச்சே. அந்த புண்ணியவன் யாருன்னு தெரியலையே. போய் பாப்பமேன்னு சொல்லி எட்டி நின்னு பார்த்தேன். லேசா உதடு வீங்கிற மாதிரி கணேஷ் கோயில தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. யாரான்னு பாக்குற நம்மளை கூட்டிட்டு வந்த டிரைவர் ராமநாதன் தான் வந்திருக்காம. சரி வந்தது கூட தப்பு இல்ல, ஏன் தப்பா நீங்க ஏன் இடையில இருந்து ஓடியாந்தீங்க அப்படின்னு. ஆனா நாசமா போக எனக்கு பள்ளிக்கூடத்து சவாரி 9 மணிக்கு போகணும்டா, நீங்க எப்படா என்னைய கொண்டு போய் சேர்ப்பிய அப்படின்னாரு. அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன் ஒவ்வொரு நாடகத்தையும் நடத்தி முடிக்கிற 10 மாசம் பிள்ளைய சுமக்கிறதுக்கு சமம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வள்ளியூர் நாடகத்தை சிறப்பா பார்க்கணும்னு சொல்லி என்ன கருத்திலும் புன்னகமா விளையக்கூடிய இந்த அதவத்தூர் கிராமத்திலே கண்டெடுத்த முக்கியமான தெய்வம். நாளை காலையில தானே கும்பாபிஷேகம். நாளை காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள அருமையான ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் தெற்கு குடியிருப்பில் இருந்தவர்களுக்கும் அருள்ஸ்ரீ மந்தை மாரியம்மன் கோவில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம். நமது மந்தை மாரியம்மனை கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிக்க வைங்க. ஹலோ 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 நல்ல இது ஹலோ அப்படி அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புரையார் என்று உரிய சூழற்கு தெய்வத்தான் ஆகாதிகமின முயற்சி தன்னை வருத்த கூலிகளே அதவத்தூர் கிராமத்துக்கு வாருங்க மந்த மாறி கொஞ்சம் பாருங்க. அதவத்தூர் கிராமத்துக்கு வாருங்க மந்த மாறி கொஞ்சம் பாருங்க. நல்ல தெய்வமாக சில தெய்வமாக தெய்வமாக சில தெய்வமாக தெய்வமாக நல்ல வடிவமாக என்று வழிகாட்ட வேண்டும். அதவத்தூர் கிராமத்துக்கு வாருங்க மந்த மாறி கொஞ்சம் பாருங்க. மந்தை மாறி பாருங்க மந்தை மாறி பாருங்க கோட்டவரம் பெருந்தெய்வம் பாருங்க மந்தை மாறி பாருங்க. அவர் புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா புகழ் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா எங்கள் குல தெய்வம் அவராகம்மா. அவர் மட்டும் ஒரு கிராமத்துக்கு வாருங்க வாருங்க மந்தை மாறி புகழை கொஞ்சம் பாருங்க.
வணங்கி பாருங்க குலதெய்வம் கருந்தெய்வம் பாருங்க இந்த குடும்பத்தோட வந்து வணங்கி பாருங்க அவர்கள் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா அவர்கள் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா அவர்கள் பாடவே நாங்கள் வந்தோம் அம்மா இந்த குலதெய்வம் அவரானம்மா அவர் ஒரு கிராமத்துக்கு பாருங்க பாருங்க அந்த மாதிரி குல கொஞ்சம் பாருங்க நல்ல தெய்வமாக உள்ள தெய்வமாக தெய்வமாக குல தெய்வமாக தெய்வமாக உள்ள தெய்வமாக என்று வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் அதவர் ஒரு கிராமத்துக்கு பாருங்க பாருங்க அந்த மாதிரி குல கொஞ்சம் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் எங்களுக்கு 2 பேருக்கு நன்றி கைதட்டின அத்தனை பேருக்கும். ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் தாலுகா கலவம் ஊராட்சியை சேர்ந்த அதவத்தூர் கிராமம் தெற்கு குடியிருப்பு எழுந்து அருள்பாளையத்தோறும் அருள்ஸ்ரீ மந்தை மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை எங்களது ஆர்கேபி நாடக சபையாரால் நடத்தப்படும் ஸ்ரீ பள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய புராணத்திற்காக நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைக்கு வெற்றி முரசோடு நடிப்பேச வேந்தன் சொல்லடுக்கு வீர முத்தமிழ் காணத்தால் முழக்க விட்டுள்ள அருமை மாமா ஆட்டூர் வெண்டத்தை ஆறுமுகம் அவர்கள் வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துள்ளார். அதற்கனையாக நாடு உலகில் செல்ல பிள்ளை எத்தனையோ வழிநாயகம் வந்தாலும் கூட தனது இனிய காணத்தாலும் தனது இனிய பேச்சாலும் ரசிகர்களை மனதை கொள்ள கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சென்னை புகழ் MP லட்சுமி அவர்கள் வழிநாயக நடிக்க காத்துள்ளார். அதற்கனையாக நாடு உலகில் எத்தனையோ நாடுகள் வந்தாலும் கூட தனது இனிய காலத்தாலும் தனது இனிய பேச்சாலும் ரசிகரின் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் எங்களது வசன பேரரசு கரும்புலம் அறியாமல் எங்களது பி ஜெயம் மாதவன் அவர்கள் நார்வர் கனகப்பிரியாரிக்கு காத்துள்ளார். ஆறுமூடிய கலையரசு இசையரசு சென்றிடமெல்லாம் வெற்றி முழுவதும் அன்பு சகோதரர் எங்களது பேரானூர் கண்டெடுத்த அன்புண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் ஆறுமொழி மண் பின்பாடல் கடவுளப்போ அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டு போதும் போது சொல்வதுண்டு தேடும் போது வருவதுண்டு போதும் போது சொல்வதுண்டு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா தாயை தவிர தந்தையை தவிர ஆகாரதையோ வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர ஆகாரதையோ வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பாட்டு தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் தலையா பூவா போட்டு பாட்டு தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறையில் தாயிரந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறையில் தாயிரந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே தேடும் போது வருவதுண்டு போகும் போது சொல்வதுண்டு தேடும் போது வருவதுண்டு போகும் போது சொல்வதுண்டு. பாட்டு ஏன்னா இந்த பாட்டு நல்ல கை தட்டக்கூடாதாக்கா
ஊருக்குள்ள யாரா கேரளா மந்திரவாதி வந்திருப்பான் பொறுக்கடா அம்புட்டு வாயை கட்டின மாதிரி கையை கட்டிட்டு போயிட்டான் பொறுக்க ஒரு ஆள் கைதட்ட மாட்டேங்குது இல்ல ஆமா அருமையான ஒரு பாடல் அதுக்கு நேரே இங்க உங்கள் முன்னால் மத்தளத்தை இசைக்க வந்திருக்கிறார் மிருதங்க வித்வான் கோடையில குமார் அன்பு சோதர திண்டுக்கல் என்றழைத்த எம் குமரேசன் அவர்கள் மிருதங்கம் டோல தபேலா அன்பு தம்பி எங்களது சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருமையுள்ள நாமூர் மண்டலத்தை ஏபி கார்த்திக் அவர்கள் ஆல்ரவுண்ட் போடுறா.
வண்டியை ஓட்ட வந்திருக்காரு. வெயிட்டா கூட வாத்தியம். தாயும் தந்தை தாளம் தாளத்தை சிறுகம்பையை சேர்ந்த அன்பு சோதனை ராஜ நடிகர் கே சின்னத்தம்பி அவர்கள் தாளத்தை இசைத்து காட்டுவார். மற்றும் சிறந்த முறையில் அஜித் அஜய் சிங் கபடி உரிமையாளர் அன்பண்ண வீரமங்கலம் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களது முகங்களை எல்லாம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும். யூடியூப் கேமரா பாத்தியா, போன வருஷம் பூரா இத்தினோடு செல்ல வச்சு எடுத்தாங்க. இப்ப கூட்டிட்டான் பாரு, கேமரா கூடிருச்சு. 3 லட்சம் ரூபாய் கேமரா வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடகத்துல நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். பரவாயில்ல, 3 லட்சம் ரூபாய் கேமரா வந்துருச்சு. அடுத்த வருஷம் இந்த 3 லட்சம் ரூபாய் கேமரா பாதுகாத்து வைக்கிற உன் பொறுப்பு. ஆமா, செல்போனை மாட்டி இப்ப கேமரா மாட்டி அருமையான முறையில் எங்களை எல்லாம் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி வீரமங்கலம் முன்னெடுத்த ஏகே மீடியா யூடியூப் சேனல் அன்பு தம்பி அஜய் அவர்களுக்கும் அன்பு தம்பி அஜித் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு தாயா முக்கியமா சொல்லணும். உண்மையாவே அரை மணி நேரம் நின்று சாப்பிட்டாலும் இந்த அன்னதானத்துல அழகா இட்லி பொங்கல் கேசரி எல்லாம் அழகா போட்டு, இதை விட சாம்பார் அழகா கொண்டாந்து ஊத்தி வாட்டர் பாட்டில் வச்சு அழகா ஒரு மரியாதையா, என்ன கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நின்று அழகா சாப்பிட்டா இது மந்த மாரியம்மன் வாசல்ல நம்ம நின்று சாப்பிடணுங்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால அருமையான முறையில் அருமையான ஒரு அன்னதானம் வழங்கிய மாபெரும் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கல்வி சார்பிலே மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிட்டு, உண்மையாவே சாப்பிடணும்னு சொன்னா ஒரு ஊருக்கு பெருமை தெரியுமா? இந்த சாப்பாடு தான். சாப்பாடை மாத்திரம் என்னைக்குமே நம்ம குறைக்க கூடாது. அந்த வகையில இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம். நாளைக்கு போற ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவான்? நேத்து அதவத்தூருக்கு போயிருந்தோம்யா, நம்ம கடம்பூர் பக்கத்துல தேவனதா இருக்குல்ல, அதுல இருந்து பக்கத்துல உள்ள போயிருந்தான். அன்னதான சாப்பாடு தான்யா. ஆனா அழகா இட்லி பொங்கல் கேசரி நல்லா சாப்பிட்டோம்யா, தொல்லை இல்லாத சாப்பாடு அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லுவான். ஆனா நம்ம நாடகக்காரங்கள சில ஊர்ல போனா பயந்துகிட்டு கீழே இறங்க மாட்டான் சாப்பிடுறதுக்கு. அப்படி சில ஊர்லாம் இருக்கு, போயிருக்குமா இல்லையா? மதுரைக்கு அந்த பக்கம் உசிலம்பட்டி ஏரியாலாம் போயிட்டோம்னா சரி, நெஞ்சில அல்லைய புடிச்சுக்கிட்டு தான் கீழே இறங்கணும். வண்டியை விட்டு இறங்கணும்னா முத வார்த்தை கேட்கிற பாத்திருக்கியா? நாடகக்காரங்க எல்லாம் வட்டாங்களடா. அடுத்த வார்த்தை நல்லா 3 ஓட்டு போட்டோன்ட்டு வாலியை தூக்கி கொடுப்பாங்க. நாடகக்காரங்க பூரா போய் பரிமாறு அப்படி. அவன் வாலியை தூக்கிட்டு வரும்போதே 2 ஆட்டை ஆட்டிக்கிட்டே வருவேன். வர்றதோட இருக்க மாட்டேன், அடுத்த வார்த்தை கேட்பேன் பாரு. நல்ல பிள்ளையா கூட்டி வந்தாங்களா கலந்துட்டே கல்யாணம் ஏன் கல்யாணம் பண்ண போறாரா? என்ன கூட்டிட்டு போய் தெரிஞ்சா தானே தெரியும். அளவட்டு பேக்க தூக்கிட்டு அதோட இருக்க மாட்டாங்க பாரு. இப்படித்தான் பரிமாறுற இடத்துல 2 பேருக்கும் சண்டை வந்துடும். நீ பரிமாறுவியா நான் பரிமாறுவியா, யாரா அந்த டான்ஸ்கார பிள்ளைக்கு கறி வைக்கிறதுன்னு சொல்லி. அப்படி சண்டை வந்துச்சுனாக்க நேரம் எங்க வருவாங்க, இந்த பப்புன்காரன் என்கிட்ட தான் வர்றது. கொண்டாந்து இலையில உள்ள சாம்பாரை பூரா கொட்டி என் தலையில வச்சுட்டு போயிருவேன். எல்லாத்தையும் நக்கிக்கிட்டு நான் தான் வந்து சேரணும். அதனால அருமையான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்து நமது விழா குழுவினருக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒளி இங்கே அமைத்திருக்கக்கூடிய ஒளிபரப்பு நிலையத்தார் எங்களை திருப்புரம் வாசல் ஜெயசக்தி ஆடியோ